பட் ரொம்ப நாளா வந்து ஹோம்லியா பண்ணியிருந்தீங்க. மேபி அது அப்போ வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வராதது ஒரு நோ காரணமா? இட்ஸ் நாட் லைக் தட். சி ஹோம்லியா பண்ணிருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த ஒரு பூம் இருக்கும். அதுதான் அந்த பூம். அதர் தன் தட் நத்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பன். எல்லா ப்ராஜெக்ட்ஸ் வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு இருக்கு, பண்ண வேண்டிய கேரக்டர்ஸும் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கோயிங். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சேம் டைம் டிஃப்ரெண்டான ஒரு கிளாமர் படமும் ரிலீஸ் ஆகுது ஒரு வாரத்துல. அடுத்த வாரம் கட் பண்ணா எனக்கு வந்து என்னோட தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகுது, இன் விச் ஐ ஹேட் ஆக்டட் லைக் 60-year-old அம்மா. ஓகே. 60-year-old அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். சரியா? லிட்ரலி நான் தானா இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது வந்து நானே நினைச்சு பார்க்கல. ஒரு வாரத்துல இது ரிலீஸ் ஆகுது, ஒரு வாரத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கே அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ இதுக்கு வேற மாதிரி ஒரு அப்ரோச், வேற மாதிரி ஒரு பூம் கிடைக்குது, அதுக்கு வேற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது. அப்போதான் நான் யோசிச்சேன், ஓகே நம்ம வந்து ஒரு ஆக்டர், வெர்சடைலா பண்ணணும் அப்படிங்கிறது தானே என்னோட எய்ம். அதை நோக்கி நான் பண்ணலாமே அப்படின்னு என்ன நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன்.